வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அன்டேம்ட் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 45 மினிட்ஸ் டியூரேஷன். அதுவும் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல எரிக் பனா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த சீரிஸ் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது ஒரு பூங்கால கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலம். அந்த சடலம் யாருடையது அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. ஆக்சுவலா அந்த பூங்காவோட ஒரு இன்சார்ஜா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரா நம்ம ஹீரோவான டர்னர் இந்த கதைக்குள்ள வராரு. அவர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. அண்ட் இவருக்கு சப்போர்ட்டா வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு ரேஞ்சரா நயா அப்படின்றவங்க வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி கொண்டு போறாங்க, அதுல என்னென்ன மாதிரியான உண்மைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பொண்ணை யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப்ல நடக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப நீட்டா டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த பார்க்கே பாத்தீங்க அப்படின்னா மலைகள் காடுகள் நிறைஞ்ச ஒரு டென்ஸான பகுதி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆளரவமே இல்லாம தான் எப்பவுமே அங்க இருக்கும். அதுலயும் நிறைய வித்தியாசமான மனிதர்கள் அங்க இருப்பாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க, ட்ரக் கார்ட்டல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கள யாரு வேணா இந்த சம்பவத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆல்சோ அந்த இன்வெஸ்டிகேஷனுமே பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு மாதிரி ப்ராப்பர் ப்ரொசீஜரலா போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் இவங்க 2 பேர் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ப்ராப்ளம், உதாரணத்துக்கு நம்ம ஹீரோவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அவரோட பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. ஸோ அந்த சோகத்தோடய அவர் இருந்துட்டு இருப்பாரு. அண்ட் அவரோட மனைவியும் பாத்தீங்கன்னா இவரை பிரிஞ்சு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவர் ஒரு மாதிரி தனி மரமா இருப்பாரு. இவர் அந்த பர்சனல் ப்ராப்ளங்களை எப்படி ஹேண்டில் பண்றாரு அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நயாவும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதரா தன்னோட லைஃபை ரன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிற விதம் அப்படின்றது நீட்டா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு எமோஷனலான கிளைமேக்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கான மொமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல சாண்ட்ரசன் அப்படின்ற ஒரு நபரோட மிஸ்ஸிங் கேஸை காட்டியிருப்பாங்க. அந்த கேஸ் இந்த கதைக்கு முக்கியம் தான். பட் அதை பத்தி டீடைலிங் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா பிளட் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.